ஹலோ, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நான் உங்கள் ராஜலக்ஷ்மி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இது வந்து ஒரு குட்டி ஈவினிங் vlog. ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் ஃபில்மிங் ரைட் நவ். இன்றைக்கி வந்து மார்னிங்லேருந்து நான் எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேங்க. பட் ஆனால் இப்போ வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் வந்து ஹெவியாக போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ தான் ஆஃபீஸ் ஒர்க் முடிஞ்சுது. அண்ட் பசங்க வந்து இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து நான் ஆப்பிள் வேக வச்சு கொடுத்துட்டு வந்திருக்கேன். தே வில் ஈட் இட். கீழே வந்து மாமனார் மாமியார் இருக்காங்க. ஸோ தே வில் டேக் கேர் ஆஃப் இட். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஈவினிங் ருட்டீன் எப்படி இருக்க போகுது பசங்களோடன்னு தான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறேன். 5 o'clock அரவுண்ட் என்னுடைய ஆஃபீஸ் ஒர்க் வந்து 4:30க்கு நான் முடிச்சிட்டேன். 5 o'clock வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் ஆயிரும். So I'm going to change my attire to track pants and work out முடிச்சிட்டு and we'll go for a walk. பசங்களோட வாக்கிங் போவோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு இன்றைக்கி என்ன டின்னர் பண்ண போகிறோம், இன்றைக்கி வந்து நூடுல்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 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 குட்டி வீடியோன்னு வச்சுக்கோங்களேன், ஈவினிங் vlog. அண்ட் என்னுடைய இந்த வார்ட்ரோப் அடுக்கலாம்னு நினச்சிட்ருக்கேன். அது எவ்வளோ பாசிபிள் எனக்கு தெரியல. ப்ளஸ் பசங்களுடைய வார்ட்ரோப் ஒன்று வந்து கீழே பசங்களுடைய திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அதையுமே வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ முடிஞ்சால் இதையும் சேர்த்து வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இஃப் யூ ஆர் ஆல்சோ அ ப்ளஸ் சைஸ் கேர்ள் லைக் மீ, எனக்கு வந்து டாப் அண்ட் ட்ராக் பேண்ட்ஸ் விட இந்த மாதிரி பெப்ளம் டாப் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஈவன் ஃபார் ஒர்க் அவுட் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இது வந்து நான் தரம் கிளாத்திங் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் வாங்கியிருக்கேன். அவங்கக்கிட்ட வந்து 4XL வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரம் S to 4XL இந்த மாதிரி பெப்ளம் குவாட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் இதை தான் இப்போ வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக வேர் பண்ணி போயிட்டுருக்கேன். ஈவன் ஃப்ரம் வாக்கிங், ஃப்ரம் யோகா கிளாஸ், ஒர்க் அவுட் கிளாஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே தான். ஸோ இப்போ வந்து குயிக்காக நம்மளை வந்து ரெடி ஆகிட்டு ஒர்க் அவுட் செஷன் அட்டன் பண்ண போகலாம். சேனல்லாம் இது பற்றின ஒரு ஃபுல் டோர் வந்து காமிச்சிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா மோசத்தின் உச்சக்கட்டமாக இருக்குது. இப்படி இருக்கிறதே ஆக்சுவலி ரொம்பவே பெருசுன்னு நான் சொல்வேன். இதை பாருங்கள் என்ன ஒரு நிலைமையில போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து அடுக்கிறதுக்கு உட்காந்துட்டேன்னு வைங்களேன், அவ்வளோதான். என்னால் வந்து சத்தியமாக முடியாது. ஸோ இப்போ நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போவோம். ஜஸ்ட் அப்ளைங் ஹேர் சீரம். இது வந்து ஸ்ட்ரீக்ஸ்லேருந்து. ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் வந்து தலைக்கு ஹேர் வாஷ் எடுத்தேன். பட் ஆனாலுமே வந்து தெரில என்னாச்சுன்னு, ரொம்ப ஃப்ரிஸி அண்ட் ட்ரை ஆயிடுச்சு. இனிமேல் எண்ணெய் வச்சுட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ண போனோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே வேர்த்து கொட்டி அதில் எண்ணெயும் இருந்து ஒரு மாதிரி தலையில் நீர் கோத்துட்டு ரொம்பவே தலைவலிக்க ஆரம்பிச்சிடும் எனக்கு. ஸோ அதனால தான் வந்து இப்போதைக்கு எண்ட்ஸில் மட்டும் நான் வந்து சீரம் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ப்ரெக்னென்சி அப்பவும் சரி, ஆஃப்டர் ப்ரெக்னென்சி அப்பவும் சரி, நான் அயன் சப்ளிமெண்ட் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்ததுனால எனக்கு வந்து பயங்கரமாக வந்து திக் அண்ட் ஸ்ட்ராங் ஹேராக இருந்தது. டெலிவரி முடிச்சுட்டு ஒரு 1 வீக்லேயே நான் வந்து போய் கட் பண்ணிட்டேன் முடிய. பட் ஆனாலும் செம்ம திக் அண்ட் லாங்காக இப்போ வந்து வளர்ந்துட்டுருக்கு. இப்போ நான் யோசிச்சுட்ருக்கேன் எங்கேயாவது போய் திரும்ப கட் பண்ணிடலாம், அப்படி இல்லைன்னா ஹேர் கலரிங் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு. நல்ல கொண்டையை எடுத்து போட்டாச்சு. ஐ திங்க் இன்னும் ஒரு 5 minutes தான் இருக்குது கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அங்கே இங்கே பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆஃப் ஒர்க் அவுட் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். பிஃபோர் தேட் ஐ வாண்டட் டு சே யூ சம்திங். என்னென்னா, நிறைய நம்ம சேனலில் வந்து எப்படி நான் வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படிலாம் சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். நிறைய வெயிட் லாஸும் நான் பண்ணியிருக்கேன். அதாவது நாட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ், நிறைய வாட்டி நான் பண்ணியிருக்கேன். அதை தான் சொல்ல வரேன். பட் இந்த வாட்டி வந்து எனக்கு ஒரு செம்ம ஒரு புஷ் தேவைப்பட்டுச்சு. பிகாஸ் நான் 2 பசங்க வீட்டில் வச்சுருக்கேன். என்னுடைய ஆஃபீஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து வெயிட் லாஸ்ன்றது வந்து ரொம்ப தூரமாக பார்க்குற மாதிரி இருந்தது. ஐயோ அதனால நம்மளாம் பண்ணவே முடியாது அப்படிலாம் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம வந்து பாலும் கொடுத்துட்ருக்கோம், தாய்ப்பால் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதில் வந்து ஏதாவது அடிபட்டுற போது ரொம்ப கம்மியாக சாப்பிட்டா நமக்கு வந்து தாய்ப்பாலும் பத்தாமல் போயிட போகுதுன்றதுனால அந்த ஒரு கவலையுமே எனக்கு இருந்தது. ஸோ நான் வந்து ஒர்க் அவுட்டே பண்ண தேவையில்ல, முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எப்போ நம்மளால் முடியுதோ அப்போ வந்து நம்ம ஒர்க் அவுட் வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட்
ஃபார்ட்டிடியூட் ஃபிட்னஸ்ன்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து என்னை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எனக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ கூட எனக்கு வந்து சரி வேண்டான்னு தான் தோணுச்சு. அப்போ தான் என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னார்னா, உனக்கு தான் ஒரு புஷ் தேவைப்படுதில்ல, இவங்களே ஒரு புஷ்ஷாக நீ கன்சிடர் பண்ணிக்கோ அப்படின்னுட்டு. ஸோ அவங்கள வந்து என்னோட பெரிய புஷ்ஷாக நான் கன்சிடர் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வெயிட் லாஸில் இறங்கியிருக்கேன். 1 மந்த் இன்டு த ஃபிட்னஸ் ப்ரோக்ராம். ஆல்ரெடி நான் 8 கேஜிஸ் வந்து லூஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஃபேஸ் எல்லாம் வந்து நல்லாவே சிசில்டாகவே ஆயிடுச்சு. இன்னுமே எனக்கு வந்து நல்லா குறைக்கணும். ஸோ நான் வந்து பயங்கரமாக ஓவர் வெயிட் ஆகிட்டேன் பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ரெக்னன்சி. ஸோ அதனால் நல்லா குறைக்கணும் என்னோட உடம்ப, பயங்கர ஃபிட்டாக இருக்கணும். நாட் ஃபார் மை செல்ஃப், அட்லீஸ்ட் ஃபார் மை பேபிஸ். எனக்காகவும் தான், பட் என் பசங்களுக்காகவாச்சும் நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கணுன்றது தான் என்னுடைய மெயின் கோல் ஆஃப் திஸ் இயர். ஸோ கண்டிப்பாக இந்த இயர் முடியறதுக்குள்ளே என்னுடைய பெஸ்ட் வெர்ஷனில் நான் வருவேன் நான் நம்புகிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த கிளாஸ் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவங்க வந்து நம்மளை ஈஸியாக வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. எவ்ரிடே வந்து ஒர்க் அவுட்ஸ் இருக்காது. போஸ்ட்மார்ட்டம் மாம்ஸ்க்காகவே வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. அந்த குரூப்பில் தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். 1 டே ஒர்க் அவுட்னா அடுத்த டே வந்து ஸ்ட்ரெச்சிங் அண்ட் யோகா இருக்கும். நேற்றுக்கு வந்து டம்பிள் கார்டியோ பண்ணோம், இன்றைக்கி வந்து வின்யாசா யோகா பண்ண போகிறோம். ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ் கோயிங் டு பி. ஸோ ரொம்ப வந்து நம்ம பாடிக்கு ப்ரெஷரும் போட மாதிரி இல்லாமல் தான் இருக்குது. ஸோ ரொம்பவே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் டயட் ஸ்கெடியூல் சூப்பராக தந்துட்டுருக்காங்க. எனக்கு அதை ஃபாலோ பண்ணுறதுல எனக்கு வந்து அடுத்து என்ன சாப்பிடணும், என்னென்ன பண்ணணுன்றதெல்லாம் எனக்கு யோசிக்கணும்னு அவசியமே இல்லை. அவங்க கொடுக்குற டயட்டை அப்படி நான் ஃபாலோ பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து ஈஸியாயிரும். ஸோ அதனால தான் நான் அவங்கக்கிட்ட வந்து ஸ்டிக் ஆன் ஆகிட்டு இருக்கேன். திஸ் இஸ் மை 2nd month into their journey and I really love their page and I really love their டெடிக்கேஷன் டுவர்ட்ஸ் மை வெயிட் லாஸ் ஜேர்னி. என்னை விட அவங்க தான் வந்து மேம் என்ன சாப்பிட்டீங்க, மேம் எப்படி பண்ணுறீங்க, மேம் என்ன வெயிட்டில் இருக்கீங்க, செக் பண்ணிங்களான்னு என்னை ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணி ரொம்பவே வந்து என்னை புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அ பிக் ஷவுட் அவுட் டு ஃபார்ட்டிடியூட் ஃபிட்னஸ். அண்ட் வாங்க நம்ம இப்போ வந்து ஒர்க் அவுட்க்கு போகலாம். நான் இந்த ரூமில் தான் வந்து ஒர்க்கும் பண்ணுவேன்னா, ஸோ அதனால் வந்து கச்சடாவாக தான் வச்சுருப்பேன். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஏற கட்டிட்டு யோகா மேட்டை வச்சுட்டேன்னா தான் என்னுடைய ஒர்க் அவுட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அங்கே இங்கே எல்லாத்தையும் இருக்கிறதுலாம் எடுத்து வச்சுட்ருக்கேன். நான் வந்து இது வரைக்கும் யோகா பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணுறது. அண்ட் அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குன்றது வந்து இப்போ தான் எனக்குவே தெரியுது. ஆக்சுவலி நான் ரொம்பவே வந்து ஒர்க் அவுட்ஸ் மட்டும் தான் நம்பிட்டுருப்பேன். ஜிம்முக்கு போவேன், இல்லைனா வந்து ஏதாவது கார்டியோ ஒர்க் அவுட் மட்டும் தான் பண்ணுவேன். பட் இந்த யோகா பண்ணதே கிடையாது. செம்ம இம்பேக்ட் இருக்குங்க. ஒன்ஸ் நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா பாடிக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். இது வின்யாசா ஃப்ளோன்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். ஒரு இடத்துல நிற்கவே மாட்டோம். அப்படியே வந்து நம்ம பாடியை ஃப்ளோ ஆக்கிட்டே இருக்கணும். ஈவன் நம்ம நின்றுட்டு கூட இதை பண்ணலாம். கீழே வந்து ஃப்ளோரில் வந்து கூட இந்த மூமெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ எல்லாமே நாங்கள் அன்றைக்கி முடிச்சாச்சு. 1 hour ஒர்க் அவுட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்ப என்னுடைய லேப்டாப்லாம் எடுத்து வச்சுட்டு தான் நான் கிளம்புவேன். இந்த யோகா மேட் வந்து நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே என் ஹஸ்பண்ட் வாங்கி வச்சுருந்தாரு. பட் அவர் யூஸே பண்ணது கிடையாது. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் 5 years ஆக போது, இன்னுமே நான் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் கீழே போகிறதுக்குள்ளே மாமியார் வந்து பசங்க 2 பேருக்குமே வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்து வச்சுருப்பாங்க. இன்றைக்கி வந்து வாழைப்பழம் தான் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நாங்கள் வந்து வாக்கிங் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிடுவோம்.
2 பேருக்குமே இந்த கருப்பன் பாட்டு இருக்குல்ல, கருப்பா கூடவான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இப்போ வந்திருக்குல்ல, அந்த பாட்டு போட்டாலே போதும் 2 பேரும் செம்ம ஜாலியா, சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு ஆடிட்டுருப்பாங்க. அன்னைக்கு வந்து அந்த பாட்டெல்லாம் போட்டு காமிச்சுட்டு, அதுக்கப்புறம் நாங்க வந்து சைக்கிள்ல கிளம்பியாச்சு. நாங்க வந்து இந்த சைக்கிள் ஆக்சுவலி நெய்வேலியில தான் ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணோம். அந்த ரோடு வந்து செம்ம நீட்டா இருக்கும். எங்கேயுமே வந்து ஸ்பீட் பிரேக்கர்ஸ் மாதிரிலாம் பெருசா வராது. ஸோ, அதனால ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்தது. பட் இங்க வந்து சென்னையில ரோடு அங்க இங்கன்னு குண்டும் குழியுமா இருக்கிறதுனால, இந்த சைக்கிள் ஓட்டுறது கொஞ்சம் டஃப்பான ஜாப் தான். பட் ஆனாலும் எங்களுக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ் நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு, அங்க இங்கேன்னு சுத்திட்டு இருப்போம். பக்கத்துல வந்து ஒரு பார்க் இருக்கு. அந்த பார்க்குக்குள்ள ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும். ஸோ, நாங்க வந்து மறக்காம எவ்ரிடே வந்து பிள்ளையார் கோவில் போயிட்டு, பிள்ளையார வந்து கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்க்ல நல்லா சுத்திட்டு தான் வருவோம். வாக்கிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தக்கப்புறமா அதே தான். அடுத்து அவங்களுக்கு என்ன டின்னர் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறது. அன்றைக்கி வந்து அந்த வெயிட் கெயின் ரெசிபி ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, அவல் வச்சு பண்ணுறது. அந்த கஞ்சி காய்ச்சி கொஞ்சோண்டு ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்சு அதில் ஆட் பண்ணி கொடுத்துருந்தேன். இந்த கஞ்சிக்கு நான் எப்பயுமே வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ ஆட் பண்ணுறதில்ல. பிகாஸ் ஸ்வீட் பொட்டேட்டோவே வந்து உங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணி தான் கொடுக்கும். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்கிட்டக்க ஆப்பிளும் இல்லை அண்ட் வாழைப்பழமும் வந்து ஸ்நாக்ஸுக்கு கொடுத்ததுனால நான் ஸ்வீட் பொட்டேட்டோ அப்போ ஆட் பண்ணிக்கிட்டேன். இது ஹை சேராக வச்சுட்ருக்கிற வரைக்கும் பிரச்சனை இருந்த மாதிரிலாம் தெரியல. இப்போ வந்து நல்லா பசங்க வளர்ந்து பயங்கரமாக சேட்டை பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இதை எடுத்து போட்டு மண்டையில் வச்சுக்கிறது, கீழே கீழே போட்டு உருட்டுறது, ஒரு இடத்துலையே உட்கார மாட்டான். என்கிட்ட இருக்கிறவன் பேர் தான் குகன். அவன் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்கில் வேணும்னு சொல்லியிருக்கேன்ல, அவனை கூட்டுறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டங்க அவனை கூட்டுறது. ஆனால் சூப்பராக சாப்பிட்ருவான். நீங்கள் என்ன சமைச்சு கொடுத்தாலும் அழகாக சாப்பிட்ருவான். ஏதாவது பெணாத்திட்டு இருப்பேன். இத பாரு, அத பாரு, இந்த பாட்ட பாரு, அந்த பாட்ட பாரு, பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசிட்டு இருப்பேன். ஒண்ணுத்துக்கு வந்து அவன் வந்து அட்ராக்ட் ஆகி என்னை பார்த்துட்டே நல்லா சாப்பிட்டுருவான். பக்கத்துல வந்து என் தங்கச்சி வந்து ஸ்ரவனுக்கு ஊட்டிட்டு இருக்கா. இன்னைக்கு வந்து ரெசிபி எடுக்கலான்லாம் நினச்சிருந்தேன். பட் ஆனால் வந்து என் பசங்க படுத்தின பாட்டில் ரெசிபி எடுக்க முடியல. ஸோ வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப நாள் கழித்து நூடுல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஒன்றும் பெருசாக நான் இதில் வந்து ஆட் பண்ண மாட்டேன். ஆனியன்ஸ், பீன்ஸ், கேரட், அதுக்கப்புறமா வந்து முட்டைக்கோஸ் போட்டுப்பேன். இதெல்லாமே வந்து நீட்டமாக கட் பண்ணி வச்சு ஆட் பண்ணிப்பேன். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னு சொல்லிட்டு அதையுமே ஆட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி இதை போட மாட்டேன் தான். பட் ஆனால் பூண்டு மட்டும் ஆட் பண்ணிப்பேன். அதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு போட்டுக்கிட்டேன். அண்ட் சாஸ் பார்த்திங்கன்னா நானேவே ப்ரிப்பேர் பண்ணிடுவேன் வீட்டில். தக்காளி, பேப்ரிக்கா பவுடர், கேஷ்யூஸ், அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா பாஸ்தா மிக்ஸ்னு ஒன்று வைக்கும் ஸ்னாப்கின்லேருந்து, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த சாஸ் போட்டு தான் நான் வந்து இன்றைக்கி நூடுல்ஸ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது.